விடுங்க, வாங்கிக்கோங்க அந்த அமௌண்ட். அப்ப என்னோட லுக்குக்கும் என்னோட ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து நம்ம வந்து ஆலியா பட் மாதிரியான அந்த ஸ்டைல் போயிடலாமா, இல்ல இந்த நயன்தாரா விக்னேஷ் அந்த மாதிரி போடலாமா? கீர்த்தி சுரேஷ் மாதிரி பண்ணலாம் சார். நான் வந்து உருவ கேலி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா அப்ப நான் எப்படி உருவ கேலி பண்ணாம இருக்கேன்? கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க இந்த பிள்ளை பாருங்க, நீங்க பில்லி சுனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. இத பொம்பளையா நான் மாத்தணும், அதுக்கே எனக்கு வந்து 1.3 ஆகும். அது முடிய பாருங்க, இங்க பாருங்க, இது நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு இது கீழே வரை கொண்டு வந்து இத பெண் மாதிரி மாத்தி எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இவங்களாவது நீங்களாவது பரவாயில்ல சார். 1.3 நான் கேக்குறேன். நான் வந்து 2.5 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு காசு இருக்கு அவங்க கொடுக்குறாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க, வேற வழி இல்ல. அது பொம்பளை மாதிரியே இருக்காது. கொண்டு வந்து உட்கார வச்சு இது பொம்பளையா மாத்தி கொடுப்பாங்க. நான் உட்காந்து சாரம் கட்டி 6-7 பேர் வேலை பார்த்து லெஃப்ட் ரைட்னு பெயிண்ட் அடிச்சு பொம்பளையா மாத்துவோம். கொஞ்சம் ஹார்டா இருக்குது. அது ஹார்ட் இல்ல, பிரஷ் வந்து அப்படிதான் இருக்கும். ஏங்க என்னங்க பெயிண்ட் பசதிக்கு மேமே அடிச்சிட்டு இருக்கீங்க? பேஜிக்கு சொன்னீங்கன்னு பார்த்தா நான் எங்க சார் பேச்சுக்கு சொன்னேன்? உண்மையிலே மூஞ்சிய பாருங்க நீங்க. ஜஸ்ட் லுக் அட் ஹர் ஃபேஸ். சரி விடுங்க. ஆனா விளையாட்டுக்குலாம் சொல்ல சார். நான் இது எவ்வளவு நேரம் முடிக்கிறதுக்கு? எனக்கு இன்னும் 2 hours வேணும் சார். 2 hours? கண்டிப்பா 2 hours. சரி முடிச்சிட்டு இந்த பாட்டிமா இங்க வா. பாட்டிமா இந்த பாட்டிக்கு லைட்டா கொஞ்சம் டச் அப் பண்ணி விடுங்க. இதுக்கா போட்டோ எடுக்கணும். இதுக்கா போட்டேன்னா போடலைன்னா என்ன? இது நாளைக்கு போற மாதிரி இருக்கே, இதுக்கு எதுக்கு போடுறீங்க? இன்னைக்கு போட்டோ எடுக்க போறோம் நாங்க. வீட்ல மாட்டுறது போட்டோ வேணும். பாட்டி 2 நிமிஷம் கழிச்சு வா. ஐயா அந்த டை வந்து கொஞ்சம் போட்டு டை போட மாட்டாங்க. வா. இப்ப தீபிகா படுகோன் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் மிருனால் தாக்கூர் மாதிரி கூட நான் பண்ணிட்டேன். அப்படி அச்சீவ் பண்ணிடலாமா? ஆமா, சோ ஆமா, அந்த பண்ணலாம். ஃபினிஷ் வந்து வாட்டர் ப்ரூஃபாவும் பண்ணிடலாம்ல. பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். பண்ணி அந்த பிரைடல் மேக்கப் அழகா சீக்கிரம் முடிங்க. பேசிக்கிட்டே வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி ஆள் இருக்குன்னு உங்களுக்கு டைம் கொடுத்தா தான் சார் பண்ண முடியும். சரி பண்ணுங்க. நீங்க 4 மணி நேரம் நான் கேட்டேன், நீங்க எவ்வளவு எனக்கு டைம் கொடுத்தீங்க? சரி பண்ணுங்க. சார் எங்களுக்கு டைம் வேணும் சார். இல்லன்னா அப்படியே வேணா கூட்டு போங்க. நாட்டாம படத்துல பொன்னம்பலத்துக்கு மீசையை மட்டும் ஷேவ் பண்ணி கூட்டமா கூட்டு போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. குழந்தைங்க 4 குழந்தைங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா என்ன சார்? பெரியமா கொஞ்சம் லைட்டா பூசிடுங்க. லைட்டா ஃபேஷியல் மட்டும் பண்ணுங்க. மேடம் எங்க சின்னம்மா கொஞ்சம் பண்ணி விடுங்க. என்னையா அதெல்லாம்? பண்ணுங்க. மேடம் என்ன இந்த குட்டி பாப்பா கொழுந்தியா எனக்கு கொஞ்சம் பண்ணி விடுங்க. மேடம் என்னையா இவரு எங்க அப்பா. இவரு கொஞ்சம் லைட்டா இவருக்கு என்னையா பண்றது? இவரை கொன்னு வேணா தவசம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ண கூடாதியா? சொல்லாதீங்க. எல்லாருக்கும் பண்றீங்க, எனக்கு பண்ண மாட்டேங்குன்னு கோச்சிட்டு போறாங்க. கொஞ்சம் பண்ணி விடுங்க. ஒரு லிப்ஸ்டிக் போட்டு விட்டு சாவடிக்கிறேன். போடு ஏதாவது போட்டு பண்ணி விடுங்க. போட்டாச்சு பாப்பா. சார் ஒருத்தருக்குன்னு கூட்டு வந்தீங்க. ஒருத்தர் தாங்க, இன்னும் ஒருத்தர் இருக்காரு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். நான் போட்டு கொடுக்குறேன். அதான் இவன் கொடுத்த காசு 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த 1 ரூபாயில எவ்வளவு உருவ முடியுமோ நம்மள்ட்ட உருவிட்டு தான் விடுவாங்க. இதை டேஸ்ட்டா பெற வேண்டியதான். அவங்களை ஏன் கூப்பிடுறீங்க? அவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க. இது வந்து மேக்கப் வந்து சும்மா கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் an art. ஒருத்தர் வந்து அழகாவும் ஆக்கலாம், அசிங்கமாவும் ஆக்கலாம். அவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க. எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆகுது. வந்தாங்கன்னா அப்புறம் நான் இஷ்டத்துக்கு மூஞ்சில போட்டு விட்டுறேன். ஏற்கனவே மாப்பிள்ளையோட நீ ரொம்ப கேவலமா இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க. இன்னும் கேவலமா தெரியும். டோர் வேணும் லாக் பண்ணிருங்க. லாக் பண்ணிடுங்க. நான் பண்ணிட்டு வரேன். கல்யாண வீட்டுல எப்பவுமே அந்த மேக்கப் பண்ண ஆரம்பிச்சா கதவை மூடிடணும். இல்லைன்னா